அப்போ இவர் தீர்க்கதரிசி இல்லை போல இருக்கு, அப்போ எங்கேயோ போய் தான் அவங்க வீட்டுக்கு போகணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் பின்னாடியே வாங்கன்னு அவர் வாட்டு கூப்பிட்டு போறாரு. அவங்களும் அத்தனை பேரும் சேர்ந்து கண்ணு மயக்கத்தில் எங்கே போகிறோன்னே தெரியல, அவங்களும் சேர்ந்து பின்னாடியே போகிறாங்க. இப்போ யாராவது நம்மளை அப்படியே நடத்தி இங்கே பக்கத்தில் இருக்க கோவில்பட்டிக்கோ மதுரைக்கோ கூப்பிட்டா போகுமா அவ்வளோ தூரம்? ஆனால் இவங்க எலிசா பின்னாடி என்ன செய்கிறாங்க, எங்கே போகிறோன்னே தெரியாமல் சமாரியான ஒரு ஊர் வரைக்கும் போயிடுறாங்க. போயிட்டு இஸ்ரேல் ராஜாட்ட போய் சொல்கிறாங்க, பார்த்தீங்களா நம்மளை எதிரிங்க பிடிக்கிறதுக்காக எத்தனை பேர் சேர்ந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவங்களுக்கு கண்ணு மயக்கமே தெரியுது. ஐயோ நம்மளை ஏதோ ஒரு இடத்துல கூட்டிகிட்டு வந்த ராஜானா இப்போ ராஜா கீழே யுத்த வீரர்கள்லாம் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு பயம் வரும்ல, ஐயோ நம்ம எதிரி நாட்டுக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ராஜா சொல்கிறாரு, இஸ்ரேல் ராஜா பேசாமல் இவங்களை எல்லாத்தையும் வெட்டி போட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க எதிரிங்க தானே, என்னைக்கா இருந்தாலும் நம்மளை வந்துருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அவங்க என்னையத்தான் பிடிக்க வந்தாங்க, பாவம் அவங்க மன்னிச்சு அவங்களுக்கு நல்ல சாப்பாடும் தண்ணியும் கொடுத்து அனுப்பிவிடுங்கன்னா உடனே ராஜா சரி தீர்க்கதரிசி சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு நல்ல விருந்து பண்ணி அப்பமும் சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுத்து அவங்கள அனுப்பி விடுவார். கொஞ்ச நாளைக்கு அந்த சீரியா ராஜா வரவே மாட்டான்.